மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் ஒரு கணத்தில் நிகழ்ந்ததும் உக்கிரமானதும் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம், நரசிம்மம் என்றால் மனிதனும் சிங்கமும் கலந்த உருவம். சிங்கமுகத்துடன் அவதரித்த மகாவிஷ்ணு அசுரனான இரண்யனை கொன்று தர்மத்தின் வடிவாக இருந்த பிரகலாதனை காத்தார். பாகவதம், அக்னி புராணம், கூர்ம புராணம், சிவபுராணம், கந்த புராணம் நரசிம்மர் பற்றி விளக்குகின்றன. யார் இந்த இரண்யன்? அவனை மகாவிஷ்ணு ஏன் அழித்தார்? இரண்யாட்சன், இரண்யன் என 2 அசுரர்கள் சகோதரர்களாக பிறந்தனர். இருவரும் அதர்மத்தின் வடிவமாக விளங்கினர். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று இரண்யாட்சனை முதலில் அழித்தார் மகாவிஷ்ணு. இதைக் கண்ட தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்தனர். தனது சகோதரனை கொன்றதால் இரண்யனின் கோபம் அதிகரித்தது. பழிக்கு பழி வாங்க நினைத்தான். தன்னை மேலும் வலிமைப்படுத்த பிரம்மாவை நேயாக்கி தவமிருந்தான். பிரம்மா காட்சியளித்து, என்ன வரம் வேண்டும் எனக் கேட்டார். மனிதர், மிருகம், பறவைகளால் அழிவு நேரக்கூடாது. பகலிலோ இரவிலோ, வீட்டிற்குள்ளேயே வெளியேவோ மரணம் நேரிடக்கூடாது. எந்த ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது. பூமியிலோ அந்தரத்திலோ என் முடிவு நிகழக்கூடாது என வரம் கேட்டான். புன்னகைத்த பிரம்மாவும் சம்மதித்தார். புத்திசாலித்தனமாக வரம் பெற்றதாக புறப்பட்டான் இரண்யன். இதன்பின் எல்லா உலகங்களுக்கும் நானே கடவுள், எல்லா உயிர்களுக்கும் நானே தலைவன், யாரும் தனக்கு நிகரில்லை என பிரகடனப்படுத்தினான். மகாவிஷ்ணுவை யாரும் வணங்கக்கூடாது, தன்னையே வணங்க வேண்டும் என்றான். ஓம் இரண்யாய நம என்னும் மந்திரத்தை அனைவரும் உச்சரிக்க வேண்டும் என உத்தரவிட்டான். எல்லா உயிர்களையும் துன்புறுத்தினான். எவராலும் அவனை அடக்க முடியவில்லை. இந்நிலையில் இரண்யனை அடக்குவதற்காக ஒரு மகன் வந்தான். இரண்யன் கயாது தம்பதிக்குப் பிறந்த அசுரகுல வாரிசுதான் பிரகலாதன். உலகமெல்லாம் இரண்யனை வணங்க பிரகலாதன் மட்டும் ஓம் நமோ நாராயணாய நம என்று முழங்கினான். இதற்கு காரணம், பிரகலாதன் தாயின் வயிற்றில் இருந்த காலத்தில் நாரதர் ஒரு நாள் இரண்யனின் அரண்மனைக்கு வந்தார். அப்பொழுது கயாதுவின் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு 7 உலகத்துக்கும் தலைவன் மகாவிஷ்ணுவே, அவருக்குரிய மந்திரம் இதுவே என்று 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்தார். அதன்படியே பின்னாளில் மந்திரத்தை உச்சரித்தான் பிரகலாதன். அசுரகுருவான சுக்ராச்சாரியார் பிரகலாதனுக்கு பாடம் எடுத்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஓம் இரண்யாய நம என்று சொல்லும் போதெல்லாம் ஓம் நமோ நாராயண நம என்றே சொன்னான். இந்த விஷயம் தந்தையான இரண்யனை எட்டியது. என்னடா இது, தன் மகனே எதிரியின் பெயரை துதிக்கின்றானே என ஆச்சரியப்பட்டான். தொடக்கத்தில் கண்டித்தான் இரண்யன். பிரகலாதன் கேட்பதாக தெரியவில்லை. அதன்பின் சிறுவன் என்று பார்க்காமல் பலமுறை கொள்வதற்கு முயற்சி செய்தான். பிரகலாதனின் பக்தியுணர்வு ஒவ்வொரு முறையும் அவனை காப்பாற்றியது. ஒவ்வொரு முறையும் எப்படி உயிர் தப்புகிறாய் எனக் கேட்டான் இரண்யன். மகாவிஷ்ணுவே என்னை காக்கிறார், அனைவரும் அவரையே வணங்க வேண்டும் என்றான் பிரகலாதன். கோபத்துடன் எங்கே அந்த விஷ்ணுவை காட்டு என்றான் இரண்யன். அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். எங்கே எங்கே அவனை காட்டு பார்க்கலாம். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இதோ இந்த தூணில் நீ வணங்கும் மகாவிஷ்ணு இருக்கிறானா என ஒரு தூணைக் காட்டிக் கேட்டான் இரண்யன். கைகூப்பியபடி பிரகலாதன் இருக்கிறார் என்றான். அவ்வளவுதான். கதாயுதத்தால் துணை பிளந்தான். இரணியன் அது 2ஆகப் பிளந்தது. நரசிம்மம் வெளியே வந்தது. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அகன்ற வாய், கூரிய பற்கள், சிம்மத்தின் கர்ஜனை காண்பூரை மிரட்டியது. இங்கேயும் இரண்யன் பெற்ற வரம் மீறப்படவில்லை. அதாவது மனிதனாலோ மிருகத்தாலோ பறவையாலோ இறப்பு நிகழக்கூடாது. மனிதனும் மிருகமும் இணைந்ததுதானே நரசிம்மம். கர்ஜனையுடன் வந்த நரசிம்மத்துடன் போர் புரிய முயன்றான் இரணியன். அப்படியே அவனை கைகளால் தூக்கி உள்ளும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் நிலைபடியில் அமர்ந்தது நரசிம்மம். பூமியிலோ அந்தரத்திலோ என் இறப்பு கூடாது எனக் கேட்டிருந்தான் அல்லவா? நரசிம்மம் இரண்யனை வாரி சுருட்டி தன் மடியில் வைத்துக் கொண்டது. அசுரனான இரணியன் ஆடிப்போனான். கூரிய நகங்களால் இரண்யன் மார்பை கிழித்து
அவனது குடலை மாலையாக கழுத்தில் சுற்றி கொண்டு கர்ஜித்தது நரசிம்மம். ஆயுதங்களால் இறக்கக்கூடாது என்ற வரமும் மீறப்படவில்லை. பக்தனான பிரகலாதனுக்காக உடனடியாக தூணிலிருந்து கிளம்பியதால் நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்பார்கள். இரண்யனை கொன்ற பிறகும் நரசிம்மத்தின் சீற்றம் தணியவில்லை. சிவன், மகாலட்சுமி தேவர்களாலும் அமைதிப்படுத்த முடியவில்லை. பிரகலாதனை அழைத்து வந்து நரசிம்மத்தின் முன் நிறுத்தினார்கள் தேவர்கள். பிரகலாதனின் ஆழ்ந்த பக்திக்கு கட்டுப்பட்டு உக்கிரத்தை குறைத்தார் நரசிம்மர். அவரே உக்கிர நரசிம்மர், வீர நரசிம்மர், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் என பல வடிவங்களில் கோயில்களில் காட்சியளிக்கிறார். ஆந்திராவிலுள்ள அகோபிலம் நவநரசிம்மர், மங்களகிரி பானக நரசிம்மர், மட்டபல்லி நரசிம்மர் கோயில்கள் சிறப்பானவை. தமிழகத்தில் நாமக்கல், தாம்பரம் அருகிலுள்ள சிங்கப்பெருமாள் கோவில், சோளிங்கர், பரிக்கல், பூவரசன் குப்பம், கீழப்பாவூர், மதுரை யானைமலை, ஸ்ரீரங்கம் காட்டழகிய நரசிம்மர் மற்றும் மேட்டழகிய நரசிம்மர் போன்றவையும் விசேஷமானவை. நட்சத்திர கூட்டங்களில் மிகவும் ஒளி பொருந்தியது சுவாதி நட்சத்திரம். ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி. அப்பேற்பட்ட இந்த நட்சத்திர தினத்தின் பிரதோஷ வேளையில்தான் நரசிம்ம மூர்த்தி அவதரித்தார். சுவாதி நட்சத்திரத்தின் பெருமைகளில் ஒன்றாக நரசிம்ம ஜெயந்தி நிலைக்கிறது. ஒவ்வொரு சுவாதியும் நரசிம்மருக்கு விசேஷம். நரசிம்மர் சந்நிதிகளில் சுவாதி அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்ம மூர்த்திக்கு துளசி மாலை சாத்தி பானக நிவேதனம் செய்ய சகல சங்கடங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. சுவாதி நட்சத்திர நாளுக்கு அவ்வளவு மகிமை என்றால் நரசிம்ம ஜெயந்தியோடு கூடிய சுவாதி நட்சத்திர நாளின் மகிமை சொல்லில் அடங்காது. இந்த நாளில் நரசிம்மரை வழிபட சகல நன்மைகளும் வந்து சேரும். விரத முறைகள் நரசிம்மர் வழிபாடு குறித்து சிலர் அச்சப்படுவதுண்டு. காரணம், சுவாமி உக்கிரமானவர் என்பதால் வீட்டில் வழிபாடு செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனால் அப்படி அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நரசிம்மர் ஹிரண்யனுக்கு உக்கிரமானவரே தவிர பிரகலாதனுக்கு சாந்தமானவர். நரசிம்ம சுவாமி உக்கிரமாக இருந்தபோது அன்னை மகாலட்சுமியே அவர் அருகில் செல்ல பயந்தாள். அப்போது சிறுவனான பிரகலாதன்தான் அவர் முன் சென்று உக்கிரமான அவர் முகத்தைக் காணாமல் தாமரை மலர் போன்ற அவர் பாதத்தைக் கண்டு அதை நமஸ்கரித்து பற்றிக் கொண்டான். பிரகலாதனின் கரங்கள் பட்டதும் நரசிம்மர் தன் உக்கிரம் தணிந்து சாந்த சொரூபியானார் என்கிறது புராணம். எனவே பக்தர்களுக்கு பகவான் எப்போதும் சாந்தமானவராகவே இருப்பார் என்பதால் அச்சமின்றி வீட்டில் நரசிம்ம வழிபாடு செய்யலாம். நரசிம்ம ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நரசிம்மர் படம் அல்லது விஷ்ணுவின் படம் இருந்தால் அதற்கு நமஸ்காரம் செய்து நாம ஜபம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். துளசி தீர்த்தம் மற்றும் சுவாமிக்கு படைத்த பழங்களை உண்ணலாம். மீண்டும் மாலை பிரதோஷ காலத்துக்கு முன்பாக மீண்டும் நீராடி பூஜைக்கு தயாராக வேண்டும். நரசிம்ம மூர்த்தியை தொழுவதற்கு பல்வேறு ஸ்தோத்திர மாலைகள், கராவலம்பம், அஷ்டோத்திரங்கள் என நிறைய உள்ளன. அவற்றில் ஏதேனும் ஒன்றைச் சொல்லி அல்லது கேட்டு துளசி அல்லது மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நரசிம்மர் அல்லது பெருமாள் படம் ஏதேனும் ஒன்றுக்கு சந்தன குங்குமம் இட்டு அர்ச்சனையை தொடங்க வேண்டும். பிரதோஷ வேளையில் பூஜை செய்வது அவசியம். நரசிம்மர் பானகப் பிரியர். எனவே வீட்டில் எளிமையாக பானகம், நீர்மோர், பருப்பு வடை, சர்க்கரை பொங்கல், பாயசம் ஆகியனவற்றில் இயன்ற நிவேதனங்களை செய்யலாம். நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவர். நரசிம்மரை தினமும் தியானம் செய்ய மனபயம் நீங்கும், போராடும் குணம் அதிகரிக்கும். நரசிம்மரின் மடியிலேயே அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வதால் செல்வம் நம்மிடம் நாடி வந்து சேரும், நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி வரும் மே 21 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. நரசிம்ம ஜெயந்தி தினமான அன்று பகவான் நரசிம்ம மூர்த்தியை வணங்கி மகிழலாம்.